நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் மரணம் தொடர்பான வழக்கில் அவரது கிணற்றில் ஏதேனும் ஆதாரங்கள் உள்ளனவா என கிணற்று நீரை வெளியேற்றி தனிப்படை போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. தற்போது தொடர்ச்சியாக தனிப்படை போலீசாரின் விசாரணை தொடர்ந்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாக கிணற்று நீரை வெளியேற்றிய அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்னென்ன ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு சிவமணி? அடுத்த கட்ட நகர்வு என்ன பதிவு செய்யலாம்? நிச்சயமாக திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த ஜெயக்குமார் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இந்த 10 தனிப்படைகள் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வந்தாலும் உயிரிழந்த அந்த 6 நாட்கள் ஆன நிலையிலும் மிக முக்கியமான தடயங்கள் எதையும் காவல்துறை தற்போது வரைக்கும் கைப்பற்றவில்லை என்ற நிலையே நீடிக்கிறது. இந்த சூழல்ல நேற்றைக்கு இரவு 8 மணி முதல் தண்ணீரை வெளியேற்றும் பணி, அவர் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய கிணற்றிலிருந்து தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணி அப்படிங்கிறது தொடங்கியது. சுமார் 17 மணி நேரம், அதாவது 70 அடி ஆழ கிணறு, அந்த கிணறுல 30 அடி ஆழத்திற்கு தண்ணீர் இருந்த நிலையில தண்ணீரை முழுமையாக வெளியேற்றக்கூடிய பணி அப்படிங்கிறது நடைபெற்றது. அதற்கு கீழே 2-3 அடிக்கு சேரும் சகதியமாக இருந்தது, அதையும் வெளியேற்றக்கூடிய பணி அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்து வந்தது. பிறகாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினரை கீழே இறக்கிவிட்டு அதில் தடயங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பது குறித்து சேகரிக்கும் பணி நடைபெற்றது. அப்போதுதான் ஒரு கத்தி, ஒரு அடி நீளமுள்ள ஒரு கத்தி, அந்த கத்தி மட்டுமே கிடைத்தது. தொடர்ந்து தேடுதல் பணிகள் நடைபெற்று வந்த நிலையில இப்ப தற்காலிகமாக அந்த தேடுதல் பணி அப்படிங்கிறது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தண்ணீர் தொடர்ந்து ஊற்று பெருக்கெடுத்து வரக்கூடிய சூழல்ல, கீழே சேரும் சகதியுமாக அதை முழுமையாக வெளியேற்ற முடியாத சூழல்ல தற்காலிகமாக இந்த பணி அப்படிங்கிறது தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. வேறு ஏதேனும் ஆதாரமும் கிடைக்கவில்லை என்ற சூழல்ல இந்த பணி நிறுத்தப்பட்டதாக தெரிகிறது. தொடர்ந்து முழுமையாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த சேரும் சகதியையும் கூடுதலான மக்களை கொண்டு வெளியேற்றிய பிறகு தேடுதல் பணிகள் நடைபெறலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. ஆனால் 17 மணி நேரம் நடைபெற்ற அந்த சோதனை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கிறது. 3 மணி நேரத்திற்கு மேலாக தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் கீழே இறங்கி அந்த பணியில் ஈடுபட்டார்கள். ஆனாலும் கத்தியை தவிர வேறு எந்த ஆதாரமும் அவர்களுக்கு கிடைக்காத நிலையில தற்போது அந்த பணி நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாலவி, நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.